கௌபாவினுடைய துணி எப்ஸ்டீனினுடைய வீட்டை போகுது அப்படி என்று சொன்னா சவுதி அரேபியா இதுக்கு முழு பொறுப்பையும் எடுக்கணும். பச்சை ஹராங்குட்டிகள் எல்லாரும் இருந்த இடம் எது? அரபு நாடுகள். இப்ப இந்த குண்டுதான் B2 பொம்பர் ஊடாக ஈரானினுடைய அணு ஆயுத நிலையங்களை குறிவைச்சு மஞ்சள் நிறத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிற நாட்டினுடைய நடுப்பகுதியினுடைய வான்வெளியை ஈரான் பூட்டியிருக்காங்க. தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேல் ஒரு முக்கியமான வேலை ஒன்று செஞ்சிருக்காங்க. இனப்படுகொலை செஞ்ச ஒரு நாடு எங்களோட நாட்டில் வந்து எப்படி ஒலிம்பிக் விளையாட்டு நிதி அமைச்சரான ஸ்மோட்ரிச்சும் அதே போன்று பாதுகாப்பு அமைச்சரான இஸ்ரேல் காட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஈராக் அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தை காண்றதுக்கு காத்து கொண்டு இருக்க இன்றைய நாளுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். இத்தாலியினுடைய மிலான்ல குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் 2026 ஆண்டுக்கானது இடம்பெற்றுக் கொண்டு வருது. நேற்றிரவுல இருந்து இத்தாலியினுடைய மிலான் நகர்ல இந்த ஒலிம்பிக் போட்டிகளை மையமாக வச்சு ஒரு கலவரம் மாதிரி வெடிச்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஒலிம்பிக்ல நடந்த முக்கியமான விஷயம் ஒன்று நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய டீம் நேற்று ஒலிம்பிக்ல அணி வீரர்களை அறிமுகம் செய்யற அறிமுக விழாவில் கலந்து கொண்டிருந்தாங்க. இதுதான் போராட்டத்துக்கான முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா இனப்படுகொலை செஞ்ச ஒரு நாடு எங்களோட நாட்டில் வந்து எப்படி ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் விளையாடலாம் அப்படின்னு கேட்டுத்தான் இத்தாலிய பிறப்பிடமாக கொண்ட வெள்ளைக்காரங்க இந்த போராட்டங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது பெரிய அளவில் யூரோப்ல பேசப்பட்டு கொண்டு இருக்கிற முக்கியமான போராட்டம் இருக்கிறதா. ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிற முன்னேறிய நாடுகள் எல்லாமே உற்று நோக்கிற ஒரு விளையாட்டாகவும் இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல இப்படி போராட்டங்கள் இடம்பெறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த போராட்டங்கள் எல்லாம் எதுக்காக இடம்பெற்றிருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இஸ்ரேலினுடைய டீம் எங்களுடைய நாட்டுக்கு வந்ததுக்கு எதிராகவும் பாலஸ்தீனிய மக்களோட தொடர்ச்சியான இத்தாலியங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாகவும் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த விடயங்களுக்காக மட்டும்தான் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. இப்ப நம்ம நாட்டில இருந்து போனவங்க நம்மளுடைய அயல் நாடுகள்ல இருந்து போனவங்கள்ட்டையும் இப்ப ஐரோப்பாவில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். என்ன அப்படின்னு சொன்னா அன்றாட வாழ்க்கை செலவுகள் ஐரோப்பாவில் அதிகரிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு சாதாரணமாக நம்மளுடைய நாட்டில் நம்ம செலவழிக்கிற பணங்களை விட 2-3 மடங்கு அதிகமாக ஐரோப்பாவில் தனி மனித வாழ்க்கை செலவு அதிகரிச்சிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அமெரிக்காவினுடைய வரி. என்னதான் பெரிய நாடு அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக தனி மனித வாழ்க்கை செலவுகள் ஐரோப்பாவில் அதிகரிச்சிருக்கு. இதுவும் இந்த போராட்டத்துக்குரிய முக்கியமான, அதாவது உலக நாடுகள் எல்லாத்தையுமே கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டு வரும் பொழுதே இந்த போராட்டத்தை அந்த நாட்டு மக்கள் ஒருங்கிணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இத்தாலியினுடைய மிலான்ல இவ்வாறான போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வரக்குள்ள அமெரிக்காவினுடைய நிதித்துறை எப்ஸ்டீன் ஃபைல் சம்பந்தப்பட்ட பல கோப்புகளை சில நாட்களாக தொடர்ச்சியாக இப்ப வெளியிட்டு கொண்டிருக்காங்க. அதுல உலக நாடுகளினுடைய தலைவர்கள் எல்லாருடைய பேரும் நம்ம பாஷையில சொல்ல போனா எல்லாருடைய அசீலும் எப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது எல்லாம் இருக்கட்டும், இந்த எப்ஸ்டீன் ஃபைல் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டுமே. கௌபாவினுடைய துணி எப்ஸ்டீனினுடைய வீட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய நீதித்துறை அப்படின்னு சொல்ற US DOJ அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. கௌபாவினுடைய துணி எப்ஸ்டீனினுடைய வீட்டை போகுது அப்படி என்று சொன்னா சவுதி அரேபியா இதுக்கு முழு பொறுப்பையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த துணி எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமே. யுனைடெட் அரப் எமிரேட்ஸை சேர்ந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அவனுங்களை திட்டவே முடியலைங்க. அப்படி அசீசியா அப்படின்னு சொல்ற ஒரு பிசினஸ் லேடி தான் துணியை வந்து யாருக்கிட்ட இந்த எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா சவுதி அரேபியாவை சேர்ந்த அப்துல்லா அல்மாரி அப்படிங்கிறவரோட கண்டெக்ட் பண்ணி கௌபாவில் இருந்த துணியை எடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஜெஃப்ரி எப்ஸ்டீனினுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த புகைப்படத்தை நீங்க ஆதாரத்தோட இதுல பார்க்கலாம். இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வெளியிட்ட புகைப்படம். இது கௌபாவில் இருந்து எடுக்கப்பட்ட துணி தான் அப்படிங்கிற ஆதாரங்களும் இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 2017 ஆண்டு இடம்பெற்றிருக்கு அப்படி என்று சொல்லப்படுது. இவங்க தாங்க அந்த அசீசியா அப்படி என்று சொல்றவங்க. இவங்க ஊடாகத்தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இந்த கௌபாவினுடைய துணியை பெற்றிருக்கார். இவங்க தான் ஏர்போர்ட்ல இந்த எப்படி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன இந்த துணியை கலை பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறோம் அப்படிங்கிற கௌபாவினுடைய துணி அப்படின்னு சொன்ன உலகத்துக்கு தெரிஞ்சிருமே. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு கௌபாவினுடைய துணியை நாங்க கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த துணியை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இப்ப நமக்கு தெரியும் இந்த உலகத்துல, அதாவது கடைசி காலகட்டங்களில் முழு உலகத்திலேயும் இருக்கிற பச்சை ஹராங்குட்டிகள் எல்லாரும் இருந்த இடம் எது? அரபு நாடுகள். இப்ப இருக்கிற அரபு நாடுகள்ல இருந்து இவங்களை திருத்துறதுக்காகத்தான் நபி ஒருத்தங்க அரபு நாடுகள் இறை தூதர் ஒருத்தங்க அனுப்பப்பட்டு இருந்தாங்க. அப்ப
அவங்க அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திருந்தின மாதிரி வழங்கலங்க. எல்லாரையும் நம்ம சொல்ல வரல. குறிப்பாக இதுல இருந்து இப்ப உலகளாவிய ரீதியில இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஒரு அச்சம் ஒன்று எழும்பிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற சவுதி கவர்மெண்டோ இப்ப இருக்கிற சவுதி மக்களோ கௌபாவையும், அதாவது இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலமாக இருக்கிற மக்கா மதீனாவை இவங்களால பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிற பெரிய அளவுல கேள்வி எழும்பிருக்கு. காசுக்காக பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய இவங்களை நமக்கு என்ன சவுதி கேசுறதுக்கு நமக்கு விருப்பமா இல்லையே? நியாயமா நேர்மையா அவங்களுடைய வேலையை பார்த்தா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. இப்பயும் அந்த ஜாஹிலியத் காலத்துல தானே அவங்க இருந்து கொண்டு இருக்காங்க. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு கொடுத்த இந்த துணி அப்படிங்கிறது எத்தனை லட்சம் முஸ்லிம்களினுடைய கண்ணீர் அதுல சிந்தப்பட்டு இருக்கும். எத்தனை கோடிக்கணக்கான முஸ்லிம்களினுடைய துவாக்கள் அதுல இடம்பெற்றிருக்கும். அவர்களினுடைய கைகள் அதுல பட்டு இருக்கும். அப்படிங்கிறது இன்னைக்கு பல ஊடகங்கள் பல கேள்விகள் எழுப்பி இன்னைக்கு சர்ச்சைக்குரிய விஷயமாக இந்த புகைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, பலஸ்தீனினுடைய பக்கம் நம்ம கட்டாயம் போகணும். நிதி அமைச்சரான ஸ்மோட்ரிச்சும் அதே போன்று பாதுகாப்பு அமைச்சரான இஸ்ரேல் காட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற பலஸ்தீனிய அதிகார சபைகளுக்குள்ள என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே இஸ்ரேலினுடைய சிவில் நிர்வாகத்தின் கீழே மாற்றத்துக்குரிய சகல ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமாக கட்டடம் மற்றும் கட்டுமான பணிகளை சிவில் நிர்வாகத்துக்கு மாற்றி இருக்காங்க. மாற்றினத்துக்குரிய முக்கியமான காரணம் எதுவாக இருக்கும்? அங்க இருக்கிற பில்டிங்குகளை உடைச்சு போட்டு அவங்களுக்கு சொந்தமான இடங்களாக மாற்றி எடுக்கிறார். அது மட்டும் இல்லாம பலஸ்தீன அதிகார சபையிலே 20 ஆண்டுகளுக்கு முன்னர் நிறைவேற்றப்பட்ட யூதர்களுக்கு நிலம் ஒரு பொழுதும் வெஸ்ட் பேங்க்ல முஸ்லிம்கள் வழங்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தையும் இஸ்ரேல் மாற்றி இருக்காங்க அப்படி என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் இனி வரும் காலங்களில் யூதர்களும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கிற இடங்களை வாங்கி கொள்ளலாம். பலஸ்தீன் அதிகார சபையின் கீழே தான் வெஸ்ட் பேங்க் இவ்வளவு காலமாக இயங்கிக் கொண்டு வந்திருந்துச்சு. பட் இப்ப இவங்க எடுக்கிற இந்த நடவடிக்கைகளை பார்க்கக்கூட பலஸ்தீன் அதிகார சபையினுடைய முழு அதிகாரத்தையும் இஸ்ரேல் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. வெஸ்ட் பேங்கினுடைய நிலவரங்கள் இப்படி இருக்கக்குள்ள அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேல் ஒரு முக்கியமான வேலை ஒன்று செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆச்சரியப்படுற வேலை அப்படின்னு சொல்லலாம். அல் ஹெபாரியா அப்படிங்கிற தெற்கு லெபனான்ல இருக்கிற நகரம் ஒன்றுக்குள்ள இஸ்ரேலிய படைகள் ஊடுருவி இருக்காங்க. தெரியாம உள்ளுக்கு நுழைஞ்சிருக்காங்க. உள்ளுக்கு நுழைஞ்சது மட்டும் இல்லாம அல் ஜமா அல் இஸ்லாமியா அப்படிங்கிற அமைப்பினுடைய அதிகாரி ஒருவரை கைது செஞ்சு கொண்டு போய்க்காங்க. இவருடைய பேர் அத்வி அப்படிங்கிற பேர். ஓகே, இஸ்ரேல் ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவரை கைது செய்யற அளவுக்கு இவர் என்ன பெரிய ஆளா, இவரை பிடிச்சி போற அளவுக்கு இவர் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா. ஆமா, ஜமா அல் இஸ்லாமியா அப்படிங்கிற 2000ஆம் ஆண்டுக்கு முன்னர் என்ன பேர் கொண்டு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ஃபஜ்ர் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. இவங்க 1982ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே இஸ்ரேலுக்கு எதிராக தங்களுடைய நடவடிக்கைகளை நாங்க மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு 1982 இருந்து 2000ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிக்காட்டி கொண்டிருந்தாங்க. ஆனா 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் கிட்டத்தட்ட 23 வருடம் அமைதியா இருந்தவங்க 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் எப்ப தாக்குதலை ஆரம்பிச்சாங்களோ அன்றிலிருந்து ஹெஸ்புல்லாக்களோடையும் ஹமாஸோடையும் ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு எதிரான பலத்த நடவடிக்கைகளை இவங்களும் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இவரை இஸ்ரேலிய ராணுவம் கடத்தி கொண்டு போயிருக்காங்க. நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரை நாங்க கைது செஞ்சு விசாரணைக்காக கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியும் இவங்க அறிவிச்சிருக்காங்க. இவருடைய கைதுக்கு பின்னால லெபனானை பிரதமரான நவாப் சலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் சந்தேகிக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, லெபனானினுடைய பிரதமர் நேற்று தெற்கு லெபனான் பிரதேசங்களில் பல விஜயங்களை மேற்கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் இவர் போனதுக்குரிய முக்கியமான காரணமே இஸ்ரேலிய படைகளை இந்த பிரதேசங்களுக்குள்ள எடுத்து இந்த சம்பவத்தை நடத்தி வைக்கிறது தான். ஏற்கனவே இவர் இஸ்ரேலினுடையதும் அமெரிக்காவினுடையதும் ஒரு கை பொம்மையாக தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வாரார். இந்த அடிப்படையில் லெபனானினுடைய நிலைமைகள் இப்படி இருக்கக்குள்ள இஸ்லாமிய குடியரசின் மீது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கை வைத்தால் முதல் ஆட்களாக முன்னின்று ஈரானை பாதுகாக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தியாலா மாகாணத்தில் 4997 பேர் தன்னார்வலர்களாக பொதுமக்கள் முன்வந்து ஈரானை நாங்க பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்தோண்ட இட்டு கொடுத்திருக்காங்க. ஒரு மாகாணத்தில் ஒரு இடத்துல மட்டுமே 5000 பேர் முன்வந்து இந்த கையெழுத்தை ஈரானுக்கு ஆதரவாக செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்போ ஒரு யுத்தம் ஏற்படுமே ஆனால்
கர்பலாவாகிய ஈராக் முன்னணியில இருக்கும். ஈராக் இந்த யுத்தத்தை பிராந்திய யுத்தமாக மாற்றும் அப்படிங்கிறதுதான் ஈரானினுடைய திட்டமாகவும் இருக்கு. அப்படித்தான் இப்ப ஈராக்குக்குள்ள நடந்து வர சம்பவங்களும் இருக்கு அப்படி என்று சொல்லலாம். ஒரு பக்கமாக இப்படி ஈரான் ஈராக்குக்குள்ள தங்களுடைய வலுப்படுத்தல்களை செஞ்சு கொண்டிருக்கோங்களே, இன்னொரு பக்கமாக சிரியாவுக்குள்ள இருக்கிற கைதிகளை அமெரிக்கா என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க, ஈராக்குக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. ஈராக்குக்குள்ள இப்ப PMF அப்படிங்கிற ஈரானிய ஆதரவு பெற்ற பாப்புலர் மொபைலைசேஷன் போர்சஸ்க்கு எதிராக ஒரு யுத்தம் ஒன்று வரும் பொழுது ஐசிஸ் தீவிரவாதிகள் அவங்களுக்கு எதிராக இறக்கி விடக்கூடிய வேலைகளும் இப்ப ஈராக்குக்குள்ள கச்சிதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் ஈராக் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தை காண்றதுக்கு காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈராக்கினுடைய விடயங்கள் இவ்வாறு இருக்கக்குள்ள ஈரான் நேற்று ஒரு வேலை ஒன்று செஞ்சாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய நாட்டினுடைய மையப்பகுதியிலே ஏவுகணை சோதனைக்காக மோஸ்ட் லைக்லி அவங்க வான்வழியை பூட்டியிருக்கலாம். பட் இதுக்கு தான் பூட்டினாங்க அப்படின்னு சொல்லி 100% கன்ஃபார்ம் ஆகல. அது மட்டும் இல்லாம அவங்க இப்படி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டாங்க. இதுல மஞ்சள் நிறத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிற நாட்டினுடைய நடுப்பகுதியினுடைய வான்வழியை ஈரான் பூட்டி இருக்காங்க. அதே போன்று இதுல அந்த சிவப்பு டாட் 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 வழங்குதேனே, இந்த பிரதேசங்களையும் விமானங்களை பறக்க வேண்டாம், பேசஞ்சரை ஏற்றிக்கு வர விமானங்கள் பறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஈரான் நேற்று சொல்லியிருந்தாங்க. இதுக்குரிய காரணம் என்ன அப்படி, துப்பாக்கி சூடுகள் வானத்தை நோக்கி நாங்க செஞ்சு அதுல பயிற்சி மேற்கொள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்லியும் ஈரான் அறிவிச்சிருந்தாங்க. இது இவ்வாறு இருக்கக்குள்ள நேற்று ஒரு அதிர்ச்சி தார வீடியோ ஒன்றை ஈரான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த 12 நாள் யுத்தத்தில் அமெரிக்கா அவர்களுடைய B2 பொம்பரூடாக அணு ஆயுத நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. இந்த தாக்குதல்ல பெரிய அளவுல சேதம் வரல அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லோருமே தேடிக்கொண்டிருந்தோம். அதுக்குரிய முக்கியமான காரணமாக அமெரிக்கா போட்ட அந்த குண்டு இருக்கு தானே, அது வெடிக்கல. அதாவது பெரும்பாலான குண்டு வெடிக்கல. இந்த குண்டு தான் B2 பொம்பர் ஊடாக ஈரானினுடைய அணு ஆயுத நிலையங்களை குறிவச்சு அமெரிக்கா போட்ட குண்டு. இந்த குண்டை இப்ப ஈரான் எடுத்து இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குண்டு கிட்டத்தட்ட 13,608 கிலோகிராம் வெடிபொருட்களை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியது. அதுலயுமே இந்த குண்டினுடைய மேற்புறமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சென்சார் இருக்கு. இந்த சென்சார் எந்த டார்கெட்டை குறி வச்சு நிலத்துக்கு கீழே போகுதோ அந்த இடத்துல போய் வெடிக்கக்கூடிய அளவுக்கு, அந்த இடத்துல போன உடனே வெடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சென்சார் செட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதனுடைய நீளம் அப்படிங்கிற 6.2 மீட்டர் நீளமாக இவ்வளவு பெரிய குண்டு ஒன்றை போடுற அப்படின்னு சொன்னா இதுக்கு B2 பொம்பரை தவிர வேற ஒரு பொம்பராலையும் போட இயலாது. இருந்தாலும் ஈரான் இதை நாங்க எடுத்து இப்ப ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இதனூடாக நாங்க உங்களுக்கு அடிப்போம் அப்படின்னு தான் ஈரான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஈரானினுடைய இவ்வாறான விடயங்கள் இப்படி இருக்கக்குள்ள வரும் மார்ச் 22ஆம் தேதி ஈரான்ல 47வது இஸ்லாமிய குடியரசின் புரட்சியின் ஆண்டு நிறைவு விழா செய்யறதுக்கு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த நாள் அப்படிங்கிற உலக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயத்துல்லா அலி கமேனி அறிவிச்சிருக்கார். இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிரிகள் அதிர்ந்து போற அளவுக்கு ஈரான் முழுவதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது என்னத்தை சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, நாட்டில் இருக்கிற சகலரும் ஒன்று கூடி நம்மளுடைய ஒற்றுமையை காட்டணும். அது மட்டும் இல்லாம ஈரானுடைய எதிரிகள் ஈரானுக்கு முன்னுக்கு நிக்கிறதுக்கே பயப்படணும். ஈரானுக்கிட்ட பேசுற அப்படின்னு சொன்னா பணிவோட இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஈரான் அதை கட்டாயப்படுத்தும். அதாவது ஓதப்பள்ளிக்கு ஒரு பொடியன் வாரான், ஓதச்சேன் ஓதுறான் இல்லை, அவனோட பாட்டுக்கு அவன் உலாத்தித்துறான் அப்படின்னு சொன்னா அசரத்னால அங்க அடி போட்டா தானே அவன் ஓதுவான் அப்படின்னு சொன்னா அடி போட்டு தானே ஆகணும். அப்படி எதிரிகளுக்கு நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆயத்துல்லா அலி கமேனி சொல்லி இருக்கார். அந்த அடிப்படையில் இவைகள் எல்லாமே எங்களுடைய இறைவனினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய குடியரசினுடைய மிகப்பெரிய வெற்றி தினமாக 22ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லி 22ஆம் தேதிக்கு அவர்களுடைய மக்களை அழைக்கிறதுக்கு ஆயத்துல்லா அலி கமேனி விசேட உரை ஒன்றை மக்களுக்கு ஆற்றி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக ஹெட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள்.